முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் 5650 பேருக்கு மானியமாக தலா 25,000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். முதல் முறையாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் தகுதி வாய்ந்த ஹஜ் பயணிகளுக்கு இந்த ஆண்டு முதல் மானியத் தொகை 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 பயனாளிகளுக்கு ஹஜ் மானியத் தொகைக்கான காசோலைகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் குடிநீர் லாரி கவிழ்ந்த நிலையில் குடிநீர் கீழே சிந்தி வீணாகி உள்ளது. சென்னை துரைப்பாக்கம் நீலாங்கரை இணைப்பு சாலையின் 182வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த வழியாக வந்த தண்ணீர் லாரியின் சக்கரம் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்தது. இதைத் தொடர்ந்து அதிலிருந்து வீணாக வடிந்த தண்ணீர் தேங்கி நின்றது. பிறகு 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரேன் மூலம் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடியில் திடக்கழிவு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள், வாகன நிறுத்தும் இடங்கள் உள்ளதா என்பது குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பசுமை பாதுகாப்பு அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் முறையான கழிவு மேலாண்மை வசதிகள் இல்லாததால் கூவம் ஆறு பாதிக்கப்படலாம் என மனுவில் தெரிவித்திருந்த நிலையில் மனுவை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசு, சென்னை மாநகராட்சி, சென்னை குடிநீர் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பும் விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.